இன்றைய செய்தியை நான் ஒரு 3 பகுதியாக பிரிச்சிருக்கேன். மொதல் பகுதி நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. 2வது பகுதி நம் தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும், நமக்கு தேவனுக்கு பிரியமாக நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு. 3வது ஒரு பகுதி இருக்குது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்மளுக்கு போராட்டம் இருக்குது, அதனால் நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். முதலாவது சங்கீதம் 115 3-8 வாசிக்கலாம். 8. போதும் சிஸ்டர். அப்போது நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்வார். உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ இந்த விக்கிரகங்கள், இந்த சிலைகள்லாம் என்ன, இந்த படங்கள்லாம் வச்சுருக்காங்களே, அது கண் இருந்தும் காணாது, வாய் இருந்தும் பேசாது, காது இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது, கைகள் இருந்தும் தொடாது, கால்கள் இருந்தும் நடவாது, தொண்டை இருந்தும் சத்தமிடாது. அதை செய்கிறவங்களும் அதை நம்புகிறவங்களும் அதை போலவே தான் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர்களுக்கு நம்முடைய தேவனுக்கு கண்கள் இருக்குது. நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன். கண்கள், தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சிரிக்கிறத பார்க்குறாரு, நீங்கள் அழறத பார்க்குறாரு, நீங்கள் துன்பப்படும் போது பார்க்குறாரு, நீங்கள் கஷ்டத்தில் அவரை கூப்பிடுறீங்களா அப்படின்னு தேவனுடைய கண்கள் நம்மளை பார்த்துட்டே இருக்குது. 2 நாளாகமம் 16:9 ஒரு வாசியுங்கள். 2 நாளாகமம் 16:9. போதும் சிஸ்டர். அப்போ யார் உண்மையாக இருக்காங்களோ, உத்தமமாக இருக்காங்களோ, அவங்கள அவங்களுக்கு தேவனோட வல்லமையை காட்டுறதுக்கு தேவனுடைய கண்கள் பூமி எங்கும், இந்த உலகம் ஃபுல்லாக உலாவி கொண்டிருக்கிறது. அப்போது நம்மை காண்கிற தேவன். அப்போ இயேசு ஒரு வாட்டி நாயின் ஊருக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு விதவை, அவளுக்கு இருந்தது ஒரே பையன். அந்த பையன் செத்து போயிட்டான். அவன் எப்படி இருக்கோன்னு அழுதுகன்னு இருக்கிறா, பயங்கரமாக கதறி கதறி அழுகுறா. என் ஒரே பையன் செத்து போயிட்டான், இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு. அப்போ அந்த ஜனங்கள்லாம் அவளை எப்படி பார்த்துருப்பாங்கள்ல, ஐயோ இந்த அம்மாவுக்கு இருந்ததே ஒரே பையன், அவனும் செத்து போயிட்டானே, இந்த அம்மா பாவம் இல்லை அப்படின்னு. ஆனால் இயேசு பார்த்தோடனே மனதுருகுகிறார். இயேசு அந்த அம்மாவை பார்த்து கண்ணால் பார்க்குறாரு, மனதுருகுகிறார், அழாதே அப்படின்றாரு. அந்த பாடையை போய் தொட்டு வாலிபனே எழுந்துரு அப்படின்னோடனே அவன் உயிரோடு வந்துட்டாங்க. அப்போ உயிரோடு கூட எழுப்ப இயேசுவால் முடியும். பாருங்க, சகேயு கூட மரத்து மேலே ஒளிஞ்சின்னு எப்படி இயேசு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. சிலர் கூட இங்கே வந்திருப்பீங்க, நம்ம என்னதான் சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு போய் தான் பார்க்கலாமே, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. சகேயோ இயேசு நடந்து வந்துனே இருக்கிறாரு, மேலே பார்த்து சொல்கிறாரு, சகைவே கீழே இறங்கி வா, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாத்தான்வேலுன்னு இன்னொரு சீஷனை, அவனை கூட பிலிப்பு போய் சொல்கிறாரு, ஏய் நாத்தான்வேல் பாரு, இயேசு நசரேனாகிய இயேசு பற்றி நம்ம கேள்விப்பட்டோம்ல, அவர் வந்திருக்கிறாரு, நீ பாரு அப்படின்னு. நசரேத்துலேருந்து ஏதாவது நல்ல காரியம் வருமா, எனக்கே டவுட்டாக இருக்கே. நம்ம கூட நிறைய பேர் இங்கே டவுட்டில் வந்திருப்போம்ல, என்ன அற்புதம்லாம் செய்கிறாமே இயேசுவை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு. ஆனால் அந்த நாத்தான்வேலை அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போதே இயேசுப்பை பார்த்துட்டாரு.
அவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்போ என்னை பார்த்தீங்க ஏசப்பா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, நீ அத்தி மரத்து கீழே இருந்தல்ல, அப்போ பிலிப் உன்னை கூப்பிட்டான்ல, அது அப்போவே நான் உன்னை பார்த்துட்டேன். ஐயோ, நீங்கள் தான் தேவகுமாரன் ஆண்டவரே அப்படின்னு அவன் வணங்குறான். அப்போது தேவன் நம்மை காண்கிற தேவன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆகாரை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சவங்களுக்கு கையை உயர்த்துங்க. சாராள், ஆபிரகாமுடைய மனைவி இருக்கல்ல, சாராளுடைய வேலைக்காரி, அவளோட அடிமை பெண் ஆகார். அவள் என்ன ஆகுது, கர்ப்பமானோடனே சாரா ரொம்ப அற்பமாக என்றா. அப்போ சாரா கடினமாய் நடத்துகிறா. அந்த ஆகார் ஓடி போய்ட்றா வனாந்திரத்துக்கு, வீட்டை விட்டே ஓடி போய்ட்றா. இவன் என்ன, இவங்களோட நம்ம இருக்க முடியாது, ரொம்ப அந்த அம்மா ரொம்ப கடுமையாக நடந்துக்குது அப்படின்னு ஓடி போய்ட்றா. வனாந்திரத்துக்கு ஓடிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய தூதன் அவரை கேட்குறாரு, எங்கே போகிற, எங்கே நீ வர? நீ போய் உங்கள் எஜமாட்டி அம்மா சாராள்கிட்ட அடங்கி இரு அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, என்னை காண்பவரை நானும் கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவன். அப்போது ஏசப்பாவோட கண்கள் நம்மளை பார்த்துட்டே இருக்குது. எந்த திசைக்கு போகணுன்னு அவருக்கு தெரியல. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் தீர்மானங்கள்லாம் எடுக்கலாம். என்ன இந்த பக்கம் போகிறதா, அந்த பக்கம் போகிறதா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஆனால் தேவன் உங்களை சரியான நேர் வழியில் வழி நடத்துவார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார்னு தேவதூதன் ஆகாருக்கு சொன்னார். அப்போது நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிற தேவன். அவருக்கு காதுகள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் யாபேஸ் எப்படி ஜெபம் பண்ணார் படிங்க. 1 நாளாகமம் 4:10. 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்போ பாருங்க, எப்படி ஜெபம் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. கேட்குற மாதிரி கேட்டு கர்த்தர்கிட்டேருந்து அவன் என்ன பண்ணான், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கினான். அவன் பாருங்கள், ஒன்றும் சிம்பிளாக தான், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தீங்குலாம் என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான் ஜெபம் பண்ணான். நீங்களும் அந்த ஜெபத்தை செய்யுங்களேன். என்ன ஆசீர்வதிங்க, என் கூட இருங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, எப்படியாவது இந்த ஜெபத்தை கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களையும் ஆசீர்வதிக்க உண்மை. அப்போது ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்மளுடைய கர்த்தருக்கு காதுகள் உண்டு, கண்கள் உண்டு, காதுகள் உண்டு. மூக்கு இருக்கா கர்த்தருக்கு? மூக்கு இருக்குது. அவர் மோந்து பார்ப்பார். உங்களோட ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலிகள் எல்லாம் அவர் அப்படியே முகர்ந்து பார்ப்பார். இப்போது பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நம்ம படிக்கிறோம். அப்போது நோவாவை அந்த ஆதியாகமம் 8:1 வாசிங்க. ஆதியாகமம் போதும் சிஸ்டர். அப்போது நோவாவையும் அந்த பேழையில் காப்பாற்றப்பட்டவங்களையும் தேவன் நினைச்சார். 20-21 வசனத்தை கூட வாசிங்க. 8:20. போதும் சிஸ்டர். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். நம்ம கர்த்தருக்கு மூக்கு இருக்கா? இருக்குது. அவர் மோந்து பார்ப்பார். டெய்லி நீங்கள் நன்றி பலிகள் செலுத்துறீங்களா, ஸ்தோத்திர பலிகள் செலுத்துறீங்களா? நல்லா இருக்கும்போது ஸ்தோத்திரம் வரும், ஆனால் ஆத்திரம் வரும்போது ஸ்தோத்திரம் வருமா? வராது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்மளுக்கு ஸ்தோத்திரம் வரணும். ஏன்னா கர்த்தருக்கு கண்கள் இருக்குது, நம்மளை காண்கிற தேவன், காதுகள் இருக்குது, நம்ம ஜபங்களை கேட்கிற தேவன்,
மூக்கு இருக்குது, நம்மளோட நன்றி பலிகள் ஸ்தோத்திர பலிகளை முகர்ந்து பார்க்கிற தேவன். அவர் பேசும் தெய்வம். அவருக்கு வாய் இருக்கா? வாய் இருக்குது. வாயை வச்சுட்டு பேசாமலாம் இருக்க மாட்டார். விக்கிரகங்களை மாதிரி, சிலைகளை மாதிரி பேசுவார். வாயினால் அவர் பேசுவார். ஆதியாகமம் 2:7 ஒருவர் வாசிங்கள். அப்போ பாருங்கள், கர்த்தர் நம்ம மூக்கில் ஊதி நம்மளுக்கு ஜீவ ஆத்மாவானான். மனுஷன்னா கர்த்தர் கொடுத்துருக்கிற மூச்சில் தான் நம்ம இப்போ வாழறோம். மூச்சு விடுறவங்கள எல்லாரும் ஒரு வாட்டி மூச்சு நல்லா இழுத்து விடுங்க பார்க்கலாம். இந்த மூச்சு யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. இன்றைக்கி நான் இங்கே ஜீவனோடு இருக்கிறேன், நீங்கள்லாம் உயிரோடு இருக்கிறீங்கன்னா அது யாரால்? கர்த்தரால். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி பொழுது என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. யார் முன்னாடி சாவா, யார் பின்னாடி சாவா தெரியாது. கர்த்தருக்கு அவர் வாயினால் ஊதி ஜீவாத்மாவானான். நாஸ்தியில் ஊதினான், மனுஷன் ஜீவாத்மாவானான். மத்தேயு 4:4 கூட நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனம் தான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் பிழைப்பான். அப்போது நம்மளை பிழைக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒரு இடத்துல கூட வரும், ரத்தத்தில் கிடந்த நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாராம்? பிழைத்திரு. அப்போ ஆண்டவரோட வாயிலேருந்து வர வார்த்தை எவ்வளோ வல்லமையாக இருக்குது பாருங்களேன். நம்மளை பிழைக்க வச்சிருக்கு. உயிரோடு கூட எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவரோட வாயை திறந்து மலை பிரசங்கம் பண்ணினார். ஜனங்களுக்கெல்லாம் அவர் சொல்கிறாரு, எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பிட்டு வந்ததுக்கப்புறம் கூட என்ன சொல்கிறாரு நம்ம பார்க்கலாம். யோவான் 20:21-22. போதும் சிஸ்டர். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் வாயை திறந்து பேசினார்னா அவர் நம்ம மூக்கில் ஊதி ஜீவ சுவாசத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவரோட வாயிலேருந்து வர்ற வார்த்தையினால தான் நம்ம பிழைப்போம். சும்மா டெய்லி நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுனால மட்டும் நம்ம பிழைக்க மாட்டோம். அது மாத்திரம் இல்லை, நம்ம மேலே ஊதி அவர் சீஷர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவியை இங்கே இருக்கிற எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். இப்போ கர்த்தருடைய கண்கள் பார்த்தோம், காதுகள் கேட்கும், மூக்கு முகரும், வாய் பேசும். கர்த்தருடைய நினைவுகள் எப்படி இருக்கும்? வானம் எவ்வளோ உயரமாக இருக்குங்க. பூமியை விட வானம் எவ்வளோ உயரம். அந்த மாதிரி கர்த்தருடைய நினைவுகள் உயரமாக இருக்குமா. அவர் நினைவுகளும் நம்ம நினைவுகளும் ஒரே மாதிரி இருக்குமா? நம்ம அடுத்த வேலைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிப்போம். ஆனால் கர்த்தர் எப்படி ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறது, குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறது, சபைக்கு வருகிறவர்கள் தேடுகிறவர்கள் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு நம்மளோட வல்லமையை காட்டணும் அப்படின்னு கர்த்தருடைய நினைவுகள் அவ்வளோ உயரமாக இருக்கிறது. ஆனாலும் பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருடைய கால்கள் நம்மளோடு கூட நடந்து வருகிற கால்களாக இருக்கிறது. எம்மா ஒரு சீஷரை பற்றி கேட்டிருக்கீங்களா? 2 சீஷர்கள் நடந்து போயிட்டே இருப்பாங்க ரோட்டில். அப்போது ஏசப்பா கூட நடந்து வருவார். ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏசப்பா வர்றது தெரியவே இல்லையே, அவர் இயேசுன்னே தெரியாமல் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா பேச பேச அவங்க இருதயங்களில் எப்படி இருக்கும்? வசனம் கொழுந்து விட்டு எரியும் இருதயத்தில். அப்புறம் ஏசப்பா அப்பம் புட்டு கொடுக்கும் பொழுது தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ ஆண்டவரே நீங்கள் தானா அது, எங்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்படலை. அப்போ நம்மளோட மனக்கண்கள் திறக்கப்பட்டாதான் இயேசு நம்மளோடு கூட நடந்து வர்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? நல்ல ஆண்டவரே, கிருபையின் தேவனே, அப்பா நீர் யார்? நீர் எப்படிப்பட்டவர்?
ஆண்டவரே உங்களுக்கு கண்கள் இருக்குது, இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குது. உண்மையாக இருக்கவங்க, உத்தமமாக இருக்கிறவங்களுக்கு உம்முடைய வல்லமையை காட்ட உம்முடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. நீர் எங்களை ஜபங்களை கேட்கிற தேவன், கேட்டருளும் கேட்டருளும் ஆண்டவரே. அப்பா, அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. உங்கள் கரங்களினால் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் மூக்குனால் ஆண்டவரே எங்கள் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவரே நீர் முகர்ந்து பார்க்கிற தேவன். உங்கள் வாயினால் ஆண்டவரே எங்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற தேவன். உம்முடைய நினைவுகள் வானம் எவ்வளோ உயரமாக இருக்கோ அவ்வளோ உயரமானது ஆண்டவரே. உம்முடைய வழிகள் பெரியது. உங்கள் பாதையில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உங்களோட கால்களோடு கூட நாங்கள் நடந்து வரணும். எங்கள் மனக்கண்களை திறந்தருளுங்க. நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கிறீங்க, எங்களோடு கூட நடந்து வர்றீங்கன்னு எங்களுக்கு புரியணும் ஆண்டவரே. அறியணும் ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்போது முதல் பகுதி முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பகுதி, தேவனை நம்ம எப்படி பிரியப்படுத்த முடியும்? நம்மளோட கண்கள், காதுகள், மூக்கு, வாய், கைகள், கால்கள், நம்மளோட தேவனை நம்மளை எப்படி பிரியப்படுத்த முடியும்? முதல்ல கண்கள் பார்ப்போமா? கண்கள் நல்ல கண்ணாக இருக்கணும், நொல்ல கண்ணாக இருக்கக்கூடாது. சரியா? ஓகே. கண்கள் நம்ம ஒரு இடத்துல ஒரு எஜமா தோட்டத்தில் வேலை செய்ய ஆளுங்களை கூப்பிடுறாரு. 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை. அப்போ 3ஆம் மணி வேலை வந்தவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. அவங்க இந்த வெயிலில் சுட்டெரிஞ்சு தீஞ்சி போய் கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரே சம்பளம், ஒரு காசு தான். கடைசியாக 11ஆம் மணி வேலை வந்தாங்க பாருங்கள், அவங்க ஒரு ஹவர் தான் வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கும் அதே காசு தான். ஆண்டவர் சொல்லுவார், நான் தயாள குணமாக இருக்கிறேன், நீ ஏன் வன்கண்ணனாக இருக்கிற அப்படின்னு. அப்போ நம்ம வன்கண்ணனாக இருக்கக்கூடாது. நம்மளோட கண்கள் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். மத்தேயு 6:22-23. போதும் சிஸ்டர். அப்போ கண் தெளிவாக இருந்ததுன்னா உங்கள் முழு சரீரமும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ உங்கள் முழு சரீரம் வெளிச்சமாக நீங்கள் இருக்கணுமா, இருட்டாக நீங்கள் இருக்கணுமா? வெளிச்சமாக தான் இருக்கணும். நம்ம எல்லாம் ஒளியின் பிள்ளைகள், நம்ம வெளிச்சமாக தான் இருக்கணும். இப்போ சினிமா பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்காது. அதெல்லாம் இப்போ செய்யாமல் இருந்தீங்கன்னா தான் ஏசப்பாக்கு பிரியமாக இருக்க முடியும். எப்போவும் ஆலயத்துக்கு ஓடி வரணும், எப்போவும் ஏசப்பாவை நோக்கி பார்த்தே ஜெபம் பண்ணணும். அப்படி நம்மளோட கண்கள் இருக்கணும். அப்போது அப்போஸ்தலர் 3 கூட ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் அலங்கார வாசலில். அவன் பிச்சை கேட்டுகிட்டே இருந்தான். யாராவது காசு கொடுப்பாங்கன்னு அவன் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அங்கே யோவானும் பேதுருவும், காசு என்கிட்ட இல்லைப்பா, என்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, ஏசு கிறிஸ்துவ என்கிட்ட இருக்கிறாரு, நான் உனக்கு தரேன், நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னோடனே அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எழுந்து அவன் நடந்து என்ன பண்ணான்? நேராக தேவாலயத்துக்குள்ளே தான் போய் தேவனை மகிமைப்படுத்தினான். அந்த மாதிரி இப்போது சில வீட்டுங்களெல்லாம் அலமாரி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 3 குரங்கு வச்சுருப்பாங்க. யாராவது வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த 3 குரங்குல எப்படி இருக்கும்? ஒன்று கண்ணை மூடிட்டு இருக்கோம், ஒன்று காதை மூடிட்டு இருக்கோம், ஒன்று வாயை மூடிட்டுருக்கோம். கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது. அதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? நல்லதை தான் பார்க்கணும், நல்லதை தான் கேட்கணும், நல்லதை தான் பேசணும் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கூட இருக்குது, நம்ம கண்களுக்கு கலிக்கம் போடணுமா. அப்போ தான் ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி. அப்போ தான் நம்மளோட கண்கள் தெளிவாக தேவனை பார்க்க முடியும். கண்களினுடைய இச்சைகள் மாம்சத்தினுடைய இச்சைகள், பிதாவினுடையது அல்ல. நம்ம தவறாக யாரையும், வேறு பாலரையோ இல்லை ஆண்களையோ நம்ம தவறாக பார்க்கக்கூடாது. நம்ம உடனே நம்ம கண்ணை என்ன பண்ணிடணும்? திருப்பிடணும். ஓகேவா? அப்போது நம்ம பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும். இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கண்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறீங்க. அடுத்தது காதுகள் பார்க்கலாமா? நம்மளோட காதுகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும், விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக இருக்கணும். முதலாவது நம்ம தேவனோட வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கணும், அதுக்கப்புறம் செய்கிறவர்களாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க, கெட்டது பார்க்கக்கூடாது, கெட்டது கேட்கக்கூடாது, கெட்டது பேசக்கூடாது. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போய் வீட்டில் போய் உங்களுக்கு பிசாசு சொல்லுவான், டிவி போட்டு பாரு, டிவி போட்டால் என்ன வருது? நல்லதாக வருது. அதில் ஒரு ஆட் வந்தால் கூட அவ்வளோ ஆபாசமாக வருது, அது பார்க்குற மாதிரியே இல்லை. ஒரு கிரிக்கெட் பார்க்கலான்னு கிரிக்கெட்டை பார்த்தா அங்கே பொம்பளைங்க ஒரே அரையும் குறையமாக போட்டுக்கின்னு டான்ஸ் ஆடுறாங்க, அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்மளோட கண்கள், காதுகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். நிறைய ஆவிக்குரிய பாட்டுங்கள்லாம் கேளுங்களேன். எனக்கு சின்ன வயசில் பர்க்மன்ஸ் பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். அவரோட பாட்டுங்களில் அப்படியே வசனம் இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் ஆடியோ பைபிள் இருக்குது, ஆடியோ பைபிள் போட்டு கேளுங்களேன். நீங்கள் டிஜிஎஸ் தினகரன் மெசேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் மோகன் சி லாஸ்தரஸ் அவங்களோட மெசேஜஸ்ஸு, உங்கள் சிபி பாஸ்டர் அவங்க மெசேஜஸ்ஸு, அப்புறம் ஜோஷுவா பாஸ்டரோட மெசேஜஸ்லாம் கூட நீங்கள் கேளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அப்போ மரியாள் என்ன பண்ணாங்க? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குனா தெரிந்து கொண்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரோட பாதத்தில், ஏசப்பா பாதத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போது நம்ம காதுகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கா? பிரியமாக இருக்குது. அடுத்தது நம்மளோட மூக்குன்றது எதை குறிக்குதுன்னா ஜபத்தை குறித்து. நம்மளோட ஜப ஜீவியம், தனி ஜபம் வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லாரும் குடும்ப ஜபம் பண்ணுறீங்களா? குழுவாக எல்லாம் சேர்ந்து நம்ம ஜபிக்கிறோமா? இந்த 3 ஜபங்களும் மிக அவசியம். அப்போது நம்ம வாசனை வீசணும். வீட்டில் லக்ஸ் சோப் போட்டு குளிக்கிறது அந்த வாசனை இல்லை, ஓகேவா? ஹமாம் சோப்பு போட்டு குளிக்கிறது அந்த வாசனை இல்லை. தேவனை அறிகிற அறிவின் வாசனை. சென்ட்டு போடுறோம், பவுடர் போடுறோம், அந்த வாசனை இல்லை. தேவனை அறிகிற அறிவின் வாசனை நம்ம வீசணும். ஜீவ வாசனை வீசணும், மரண வாசனை வீசக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நம்ம கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2 ஒரு எடுங்க. 2 கொரிந்தியர் 2 14-16. போதும் சிஸ்டர். அப்போது நம்ம ஜீவ வாசனை வீசணும், தேவனை அறிகிற அறிவு அந்த வாசனை இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது நிறைய மரங்கள்லாம் இருக்குல்ல சுற்றியும், அந்த மரங்கள்லாம் என்ன பண்ணுது? அது நம்மளுக்கு நச்சாக இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது, ஆக்சிஜனை வெளியில் விடுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்குள்ளேருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம், ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறோம். அப்போ மரம் கொடுக்கறது தான் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம். அப்போது நீங்கள் தேவையானது மட்டும் உள்வாங்கிட்டு தேவையில்லாத காரியங்களெல்லாம் நீங்கள் புறம்பே தள்ளிடுங்கள். நம்ம இப்போ கண்கள், காதுகள், மூக்கு நமக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது வாயில் 3 காரியங்கள் இருக்கணும். கர்த்தருடைய வசனம் இருக்கணும், துதி ஆராதனை இருக்கணும், ஜபம் இருக்கணும். 3 காரியங்கள் வாயில் இருக்கணும். ஓகே, கர்த்தருடைய வசனம். நீங்கள் சும்மா ஜோக் அடித்தா கூட வசனம், யாராவது உங்கள் சாப்பாடு ஏதாவது கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உப்பு கம்மியாக இருக்குமா, காரம் கம்மியாக இருக்குமா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு ஜோக் அடித்து விடுங்க. ஜோக் அடிக்கிறது கூட எப்படி தான் பேசணும்? வசனத்தில் தான் ஜோக் அடிக்கணும். அந்த மாதிரி நம்ம கர்த்தர் இனிப்பாக இருப்பார், காரமாக இருப்பார், புளிப்பாக இருப்பார், துவர்ப்பாக இருப்பார். நம்ம கர்த்தர் எப்பவுமே நம்மக்கிட்ட மகளே, என் பிரியமே, என் ரூபவதி, என் சகோதரியே அப்படியே சொல்லிகிட்டு இருக்க மாட்டார், திட்டுவார் நம்மளை.
இப்படி பண்ணாத, அப்படி பண்ண, இந்த மாதிரி பண்ணாத, புருஷனுக்கு கீழ்ப்படி, நீ பெரியவங்களுக்கு கீழ்ப்படி அப்படின்னு கர்த்தர் பிள்ளைங்களை மெதுவாக நடத்து, ரொம்ப அவங்கள கடிந்து கொள்ளாத அப்படின்னு கர்த்தர் நம்மளை நடத்துவார். கொலோசியர் 3:16 கூட ஒரு வாசியுங்கள். போதும் சிஸ்டர். அப்போது கிறிஸ்துவனுடைய வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். நம்ம எப்போவுமே ஏசப்பாக்கு பாட்டுங்களை பாடி துதிச்சு அந்த மாதிரி இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நிறைய ஆண்டவரோடு கூட நிறைய பாட்டுங்களெல்லாம் பாடிட்டே இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய வேலைங்க வந்துருச்சு, பிள்ளைங்க வந்துட்டாங்க, நம்மளுக்கு ஆண்டவரோடு கூட நேரம் செலவிடுகிறது கொஞ்சம் குறைவாகவே காணப்படுகிறது. இப்போ சங்கீதக்காரன் தாவீது கூட ஜெபம் பண்ணுறாரு, வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே அப்படின்னு. எவ்வளோ நம்ம ரொம்ப பேசாமல் இருக்கிறோமோ அவ்வளோ நம்ம யார்? ஞானி. நம்ம பேசலைன்னா நம்ம யார்? நம்ம ஞானி. அதிகமாக பேசினோன்னா அதில் பாவம் இல்லாமல் இராது. எரேமியா 1:9-10 கூட ஒரு வாசியுங்கள். போதும் சிஸ்டர். அப்போது கர்த்தர் நம்மளோட வாயில் என்னத்தை வச்சுருக்கிறாருன்னா அவரோட வசனத்தை வச்சுருக்கிறாரு, அதிகாரத்தை வச்சுருக்கிறாரு. நம்ம தான் நல்ல ஜெபம் பண்ணி நம்மளோட முழு குடும்பமும் ரட்சிப்புக்குள்ளே நடத்த, எல்லாரையும் பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே நடத்தணும், பெற்றோரை ஆண்டவருக்குள்ளே நடத்தணும். நம்மளுக்கு யாராவது தெரியாதவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் எப்படியாவது ஏசப்பாவை சொல்லி ஏசப்பாவுக்குள்ளே நம்ம நடத்தணும். அவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு காரியம் துதி ஆராதனை. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ரோமர் 12:1 கூட ஒரு வாசியுங்கள். புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னாவே என்னவா? நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. யோவான் 4:23 கூட ஒரு வாசியுங்கள். இப்போ பார்த்திங்களா, பிதாவானவர் என்ன விரும்புகிறாருன்னா நம்ம ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படின்னா நம்மளோட ஆவி பரிசுத்த ஆவியானவரோட கனெக்டடாக இருக்கணும். அப்போது நம்ம உண்மையாக ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் சமீபமாக இருந்து, கர்த்தர் யார்? தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர். அவர் நிச்சயமாக நம்ம ஜெபங்களை கேட்டு நம்மளுக்கு பதில் அளிப்பார். மூன்றாவது ஒரு காரியம், நம்ம வாயில் ஜெபம் இருக்கணும். நம்ம வாயில் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வசனம் இருக்கணும், துதி ஆராதனை இருக்கணும், ஜெபம் இருக்கணும். ஓகேவா? ஜெப ஆவி, ஜெப சிந்தை நம்மளுக்கு இருக்கணும். இது நானே வாசிச்சிடுறேன். 1 தீமோத்தேயு 2:1-2. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் இப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. நீங்கள் மோடிக்காக ஜெபிக்கிறீங்களா? திரௌபதி முர்முக்காக ஜெபிக்கிறீங்களா? அவங்கெல்லாம் நம்மளோட தேசாதிபதிகள், லீடர்ஸு. அவங்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கணும் ஆண்டவர். அவங்கெல்லாம் இந்த விக்கிரகத்து பின்னாடி போயிடக்கூடாது. அவங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்து அவங்கள நம்ம எப்படி இருக்கணுமா, நம்ம சமாதானமாக இருக்கணும்னா அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும். உங்கள் சிபி பாஸ்டருக்காக, பிரேமா பாஸ்டர் அம்மாக்காக நீங்கள் ஜெபிக்கணும்.
ஏன்னா உங்களுக்காக அவங்க ஜோம் பண்ண ஏசப்பா ரொம்ப பிரியமாக இருப்பார். யார் ரொம்ப கோபமாக இருப்பா? பிசாசு பயங்கரமாக தொல்லை பண்ணி எடுப்பான். அதனால் நீங்கள் உங்கள் சிபி பாஸ்டருக்காக, பிரேம பாஸ்டரம்மாக்காக ஜெபிக்கணும். அவங்க பிள்ளைங்களுக்காகவும் ஜெபிங்க. பிலிப்பியர் 4:6-7 சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தையும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ நம்ம சமாதானத்தோடு இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எல்லா விண்ணப்பங்கள் ஜபங்கள், விண்ணப்பங்கள்னால் என்ன தெரியுமா? மனப்பூர்வமான ஒரு பிரார்த்தனை அப்படின்னு போட்டிருக்கு. விண்ணப்பங்கள், ஜபங்கள், ஸ்தோத்திர பலிகள் எல்லாத்தையும் நம்ம தேவனுக்கு ஏறெடுக்கணும். இதுதான் தேவனுக்கு பிரியம். நம்ம இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவனுக்கு பிரியமாக இருப்பது எப்படி? நம்மளோட கண்கள் நல்லதாக இருக்கணும், காதுகள் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும், மூக்கு நம்ம ஜீவ வாசனை வீசணும், தேவனை அறிகிற அறிவு நம்மளுக்கு இருக்கணும், நம்மளோட வாயில் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வசனம், துதி, ஆராதனை, ஜபம். ஜபம் வாயில் இருக்கணும். நம்மளோட கைகள் எப்படி இருக்கணும்? இப்போ பார்க்கலாமா? எப்படி தேவனுக்கு பிரியமாய் நம்மளுடைய கைகள் இருக்கணும்னாக்கா, கர்த்தரை நம்பி நன்மை செய். நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சில நேரம் பிசாசு நம்மளை அப்படி தான் சோர்வு பண்ணுவான். நீ என்ன பண்ண, உனக்கு என்ன கிடச்சிது? ஒன்றும் இல்லை. நீ நன்மை செஞ்சு உனக்கு என்ன கிடச்சிது? ஏதாவது உனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு. ஆனால் நம்ம கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். கொடுங்கள், அப்பொழுது தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாய் கொடுக்கப்படும். நம்ம கரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரையும் பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுவோம், மற்றவங்கள ஆசீர்வதிங்க. ஓகேவா? எங்கள் சர்ச்சில் நாங்கள் ஒரு பழக்கம் வச்சுப்போம். பாஸ்டர் சொல்லுவார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நீங்களும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆனால் காட் பிளஸ் யூன்னு சொல்லக்கூடாது. காட் பிளஸ் யூ சொல்லக்கூடாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது வசனத்தை சொல்லணும். நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்வதாக, ரெட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன், கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி இனிமேல் நீங்களும் உங்கள் சர்ச்சில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு பாஸ்டர் சொல்லுவார், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு. ஒருத்தவங்க ஒரு வாட்டி எனக்கு பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தாங்க, 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் கர்த்தர் அப்படின்னு. அது சொன்னாங்க. அவங்க ஜபத்தில் வச்சு அவங்க பைபிளை பார்த்து அதை அழகாக ஸ்கெட்ச் பென்லலாம் எழுதி ஒரு பேப்பரில் கொண்டு அதை என் கையில் கொடுத்து எனக்காக ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க. அதை நான் இன்னும் கூட பைபிளில் வச்சுருக்கேன். 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு சமாதானம். இப்போ பாருங்கள், புருஷன் பொண்டாட்டி மனைவி இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவியாக இருக்கணும். இல்லை, ஒருத்தர் இந்த வேலையை பண்ணால் இன்னொருத்தர் அந்த வேலையை பண்ணணும். ஒருத்தர் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணால் இன்னொருத்தர் ஒரு சமையல் வேலையை பார்க்கலாம். எந்த உதவியும் நான் செய்யவே மாட்டேன், எல்லாத்தையும் ஒரே ஆளே செய்யணுன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லை? அப்போது சபையில் கூட ஒருத்தர் பெருக்குறாங்கன்னா ஒருத்தர் மாப் பண்ணணும், ஒருத்தர் சேர் போடுறாங்கன்னா ஒருத்தர் இந்த மியூசிக்கெல்லாம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம வேலைகளை நம்மளோட கைகளில் பகிர்ந்து செஞ்சால் தான் செய்ய முடியும். ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அப்போது நம்மளுக்கு உதவி செய்வேன். ஒரு வாட்டி ஸ்கூலில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் டீச்சராக. அப்போது ஒரு மிஸ் என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே எப்படி போட்டிருந்தாங்கன்னா, அந்த போர்டில் உதவும் கரங்கள் தான் நல்லது, ஜபிக்கும் கரங்களை விட அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னை வெறுப்பேற்றுறதுக்காக அவங்க அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் உதவும் கரங்களும் வேணும், ஜபிக்கும் கரங்களும் வேணும், ரெண்டுமே வேணும் நம்மளுக்கு. அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நான் நிறைய ஜபங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பிச்சைக்காரன் இருப்பான் காலேஜுக்கு வெளியில். அந்த பிச்சைக்காரனுக்கு டெய்லி நான் லஞ்சை கொடுப்பேன். அவ்வளோ நாள் நான் கொடுத்ததுக்கு நம்ம உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணோன்னா நம்ம இன்னொருத்தருக்கு சாப்பாடு போடணும். அதுதான் நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் முதல் மாத சம்பளத்தை
நான் அப்படியே கவரில் போட்டு, நான் இப்போ ஏஜி சர்ச் தான் போயிட்டு இருந்தேன், அப்படியே நான் காணிக்க பையில போட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா என் திருமண காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக கர்த்தர் வந்து நடத்தி கொடுத்தாரு. என் மகளோட திருமண காரியங்களும் அப்படி தான். அவள் வேலைக்கு போயிட்டு அப்படியே முதல் மாத சம்பளத்தை எடுத்துன்னு வந்து அப்படியே காணிக்க பையில போட்டுட்டா. அதனால் அவளோட திருமண காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக எந்த ஒரு கடனும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. எங்கள் சர்ச்சில் வந்து ஷாலோம் மினிஸ்ட்ரீஸ்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து சின்ன சின்ன ஆஃபரிங் பாக்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒன்று ஒன்று வச்சுருக்கோம். நாங்கள் போகும்போது வரும்போது 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடுவோம். அது சேர்த்து அவங்க வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கலெக்ட் பண்ணுவாங்க. ஜூனில் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. திருப்பியும் காசு போட்டு டிசம்பரில் அந்த அனாதை பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாட, அவங்களோட படிப்பின் காரியங்களுக்கு அதுக்கெல்லாம் அது உதவியாக இருக்கும். நிஜமாகவே சொல்கிறேன், அந்த ஷாலோம் மினிஸ்ட்ரிஸ் ஆஃபரிங் பாக்ஸு எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நானும் காய் வாங்கிட்டு வந்தேன்னா 100 ரூபாய்க்கு காய் வாங்கினேன்னா 50 ரூபா 100 ரூபா நான் போட்டுருவேன். அது ஏதோ ஒரு ஏழை பிள்ளைக்கு உதவியாக இருக்கும்ல அப்படின்னு நான் வந்து விசுவாசத்தோடு கூட போட்டுருவேன். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், பொருளாதார விதத்தில் நம்ம தேவனுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். நம்ம கொடுக்கலன்னா, இப்போ பாருங்கள், நாங்கள்லாம் பாஸ்டர் குடும்பம், ஜனங்கள்லாம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் எங்களை எப்படி ஆசீர்வதிக்கவே மாட்டார். அப்போ பாஸ்டர் கூட ஒரு வாட்டி சொன்னார், ஒரு மீன் விற்கிற வியாபாரம் பண்ணுறவங்களாம், அவங்க அவங்க மீன் விற்று அந்த காசை கொஞ்சம் எடுத்து பாஸ்டருக்கு காணிக்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட மீன் வருமானத்தை கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறாரு. ஒரு நாள் வந்து நான் சண்டே ஸ்கூல்லாம் எடுப்பேன் எங்களோட சர்ச்சில். நான் வந்து நோட்ஸ்லாம் எழுதி எடுத்துகிட்டே இருந்தேன். அந்த நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வந்து நோட்ஸ் எழுதிட்டே இருந்தேன். யாருமே இல்லை வீட்டில். அப்போது நான் பைபிளை படித்து நோட்ஸ்லாம் எழுதி வச்சேன். சாயந்தரம் வந்து ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க ஜோம் பண்ண சொல்லிவிட்டு ஜோம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. 500 ரூபாய் கொடுத்தாங்க. நிஜமாக சொல்கிறேன், நம்ம வேலை செஞ்சோன்னா கர்த்தருக்காக அவர் நிஜமாக நம்மளுக்கு காணிக்கை கொடுப்பாரு. அவர் வந்து என்ன சொல்கிறது, வேலையால் கூலிக்கு பாத்திரவான்ற மாதிரி நம்மளுக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாரு, நம்ம ஏசப்பாக்காக பைபிளை படித்து வசனம்லாம் எழுதிட்டு இருந்தோம், கரெக்டாக ஏசப்பா நம்ம தேவையை சந்திச்சுட்டு இருப்பார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது நம்மளுடைய கால்கள் வந்து ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். நீங்கள் எல்லாம் கூட வெளியில் செப்பல் கழட்டி விட்டுட்டு வந்திருக்கிறீங்களா? அப்படி தான் முகுலிவாக்கமில் வந்து பெதஸ்தா மிஷன்னு ஒரு சபை இருக்குது. அங்கே வந்து டேனியல் ராஜ் பாஸ்டர்னு அவங்க பாஸ்டர் இறந்துட்டாங்க. சுனிதா டேனியல் ராஜ்னு அந்த பாஸ்டர் அம்மா தான் இப்போ அந்த சபைக்கு இருக்கிறாங்க. அவங்க வந்து சர்ச்சில் அப்படி தான் எல்லாருமே செருப்பை வெளியில் கழட்டி விட்டுட்டு தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா இது வந்து பரிசுத்த ஸ்தலம், இங்கே வந்து நம்ம செருப்பு போடக்கூடாது. அதுக்கு வந்து 2 ஆதாரம் இருக்குது. யாத்ராகமம் 3:5 ஒரு வாசியுங்கள். மோசேக்கு இது ஆண்டவர் சொல்கிறார், நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு. யோசுவா 5:15 கூட ஒரு வாசியுங்கள். நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, உன் பாதரட்சைகளை கழட்டி போடு அப்படின்னு யோசுவா சொல்கிறாரு. அப்போ நம்ம ஃபாதர் பர்க்மன்ஸ் கூட வந்து பாட்டு பாடுறாருல, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அப்போ நம்ம இந்த 5 காரியங்களை பார்த்தோம். இதுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையின் தேவனே, எங்கள் கண்கள்
கெட்டதை பார்க்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் காதுகள் கெட்டதை கேட்கக்கூடாது. எங்களோட வாய் கெட்டதை பேசக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமாக நாங்கள் வாழணும். எங்கள் வாயில் கர்த்தருடைய வசனம் இருக்கணும், துதி ஆராதனை இருக்கணும், ஜெபம் இருக்கணும். எங்களோட கைகள் நன்மை செய்யணும். எங்களோட கால்கள் சர்ச்சுக்கு ஓடி வரணும், ஜபத்துக்கு ஓடி வரணும் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் வாழணும், உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ்க்கை வாழணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்போ 2வது பகுதி முடிஞ்சு போச்சு. 3வது பகுதி தாங்குமா? பசிக்குதா எல்லாருக்கும்? கொஞ்ச நேரம் தான் இருக்குது, சுருக்கமாக நான் முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. 3வது பகுதி வந்து பகுதி என்ன பார்த்தோம்? நம்முடைய தேவன் யார், அவர் எப்படி. டைரி வச்சுருக்கீங்களா? எத்தனை பேர் டைரி வச்சுருக்கீங்க? கை தூக்குங்க. ஒரு சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க எங்கள் சபையில், நான் அப்போல்லாம் எழுத மாட்டேன் டைரியில். நீங்கள் மற்றவங்களுடைய பிரசங்கங்களை எழுதுனீங்கன்னா உங்கள் பிரசங்கங்களை நிறைய பேர் எழுதுவாங்க. அவங்க சொன்னதுலேருந்து நான் டைரி போட்டு நோட்டு போட்டு யார் பிரசங்கம் பண்ணாலும் 2 வசனம் மாதிலும் கடகடன்னு எழுதி கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறாரோ அதை மட்டும் நான் எழுதி வச்சுப்பேன். டைரி புக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதை வீட்டுக்கு போய் நீங்கள் படித்து பாருங்கள், தியானம் பண்ணி பாருங்கள். அந்த வாரம் முழுசாக நீங்கள் அதை தியானம் பண்ணலாம், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அதை பார்த்தோம். அடுத்தது தேவனை பிரியப்படுத்துவது எப்படின்றதை பார்த்தோம். 3வது ஒரு காரியம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:10 ஒரு வாசியுங்கள். கர்த்தரிலும் அவரோட சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம பலப்படணுமா. இப்போது திடீர்னு தீவிரவாதிங்க வந்துட்டாங்க, வந்து துப்பாக்கியை காட்டுறாங்க, தலை மேலே வச்சுட்டாங்க. நீ ஏசப்பா இல்லைன்னு சொல்லு, அப்போ தான், இல்லைன்னா உன்னை சுட்டுருவேன். எத்தனை பேர் ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போவீங்க? பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளோ தைரியம் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா வட மாநிலங்கள்லாம் பயங்கரமாக எதிர்ப்பு. இப்போ ரீசெண்டாக நியூஸ் கேட்டிங்களா? அந்த 2 சிஸ்டர்ஸ் அவங்க வந்து ஒரு குழுவாக போயிருக்காங்க ஏசப்பாவோட ஊழியம் பண்ணுறதுக்காக. வேணும்ன்ட்டே அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவங்கள வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் வந்து ஏசப்பா ஆண்டவரை பற்றி நாங்கள் ஜெபம் பண்ண தான் வந்தோம், எல்லாருக்கும் ஏசப்பா பற்றி சொல்ல தான் வந்தோம். வேணுன்ட்டுமே அந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபிக்காரங்களும் சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்காக கூட ஜெபிச்சு கொள்ளுங்கள். வட மாநிலங்கள் இருக்கிற ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், அவங்களுடைய குடும்பங்கள், விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் சர்ச்சுக்கிச்செல்லாம் உடச்சி போட்டு அவங்கள ஜெயிலில் தள்ளி எவ்வளோ மாதக்கணக்கு வருஷக்கணக்கு அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அப்போ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 1:19 கூட ஒரு வாசியுங்கள். எபேசியர் 1:19. போதும் சிஸ்டர். அப்போது இங்கே என்னென்னா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளுக்கு கிடச்சிட்டா போதுங்க. இங்கே நிஜமாக ஒரு செத்த பணத்தை போட்டிங்கன்னா கூட உயிரோடு வந்துடும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆனால் அந்த வல்லமை அதோட மகா மேன்மையான மகத்துவம் நம்ம புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதனால் பவுல் சொல்கிறாரு, அதை புரிஞ்சிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கப்பட வேண்டும்னு நான் வந்து ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஏசாயா 40 கூட நம்ம வாசிக்கிறோம். ஒரு வாசியங்கள் ஏசாயா 40 29-31 வரைக்கும். போதும் சிஸ்டர். அப்போது சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்குறார் நம்மளுடைய ஆண்டவர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்.
இப்போ யாராவது கொஞ்சம் ரொம்ப கால் முடியாமல் நடக்க முடியாமல் அப்படி வந்து உட்காந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ இவங்க வேஸ்ட்டு, இவங்க இவ்வளோதான், இவங்க பிழைக்க மாட்டாங்க, இவங்க செத்து போயிடுவாங்க, அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் வந்து சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். புது பலனை வந்து அவர் கொடுக்குறார். கழுகு கொத்த புது பலன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன். அப்போஸ்தலர் 1:8 கூட பார்க்குறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து. அப்போ மரியாள் கூட ஜெபிக்கிறாங்க, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? அப்போ லூக்கா 1:35 பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய நிழல் உன்மேல் நிழலிடும், பலம், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இதுதான் வந்து கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் பலப்படுங்கள். அடுத்தது எபேசியர் 6:11-12 ஒரு வாசியுங்கள். போதும் சிஸ்டர். பிசாசினுடைய சகல தந்திரங்களை நம்ம எதிர்த்து நிற்கணும். நம்மளுக்கு திராணி இருக்கணும். நம்மளோட எதிரி யார்? மனுஷங்களா? மனுஷங்க நம்மளோட எதிரி கிடையாது, ஓகேவா? பிசாசு தான் நம்மளோட எதிரி. அவனோட சேனை, பொல்லாத ஆவிகள், வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், அந்த பிசாசு தான் நம்மளோட எதிரி. அப்போ யாக்கோபு 4:7 கூட சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம கூடவே இருப்பானா பிசாசு? தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்மளுக்கு திராணி இருக்கணுங்க. திராணிக்கு மேலே சோதிப்பார் ஆண்டவர்? திராணிக்கு மேலே ஆண்டவர் சோதிக்கவே மாட்டார். 1 கொரிந்தியர் 10:13 கூட ஒரு வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10:13. அப்போது தேவன் திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க மாட்டார். அப்போது நம்மளோட சுய திறமைகளோ, நம்மளோட பலனோ, நம்மளுடைய அதிகாரமோ நம்மளது ஒன்றும் கிடையாது. தேவனோட சுத்த கிருபை, அவரோட தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய காருண்யம், இதுதான் நம்மளை பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பண்ண முடியும். ஓகே, நம்ம டைம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம இந்த வேகமாக இந்த இதை மட்டும் சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். சர்வாயுத வர்க்கம் என்னென்னா, சுருக்கமாக நான் சொல்கிறேன், நீங்கள் கவனப்படுத்திக்கோங்க. நம்ம இடுப்பில் வந்து பெல்ட் போட்டிருக்கணும். ஜென்ஸ்லாம், ஆண்கள்லாம் போடுவாங்களே, பேண்ட் போட்டுட்டு பெல்ட் போடுறாங்களே, அந்த பெல்ட், அது வந்து என்னென்னா சத்தியம். நம்ம சத்தியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுங்க. நம்மக்கிட்ட பொய் இருக்கக்கூடாது, மாயமாலை இருக்கக்கூடாது, ரெட்டை வாழ்க்கை இருக்கக்கூடாது. சர்ச்சில் வந்து பைபிள் படிக்கிறது, வீட்டில் பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது. இது வந்து என்னது? ரெட்டை வாழ்க்கை. அது இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட மாயமாலை இருக்கக்கூடாது. உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். அப்போது வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போது சத்திய ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்தார்னா நிச்சயமாக நம்மளால் சத்தியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இதுதான் சத்தியம். அந்த பெல்ட் நம்ம போட்டுக்கணும், சத்தியமாக வாழ்க்கை வாழணும். அடுத்தது மார்க்கவசம், நீதியாக இருக்கணும். நம்ம நீதிமானாக வாழ்க்கை வாழணும். நம்ம வந்து வேதத்தில் பார்க்குறோம், யாக்கோபு 1:20 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது
அப்படின்னு. அப்போ நம்ம கோவப்பட்டுட்டே இருந்தால் ஆண்டவரோட நீதி நம்ம வாழ்க்கையில் நடக்காது. நம்ம பொறுமையாக அமைதியாக இருந்தோன்னா தான் தேவனுடைய நீதி நடக்கும். பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்கணும், யோபுவை பற்றி. யோபு 1:1 சொல்லப்பட்டிருக்கு, யோபு உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனமாக இருக்கிறான். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு பிசாசை பார்த்து, என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயோ, அவன் எவ்வளோ உண்மையாக இருக்கான் பாரு, அவனை போல இந்த பூமியில் ஒரு மனுஷனா இல்லை. அது தேவனுடைய சாட்சி. ஆனால் யோபுவின் மனைவி அப்படி இருந்தாங்களா? அவங்க அப்படி இல்லை. ஏன் பைத்தியக்காரனாக இருக்க, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்றாங்க. லோத்துவை கூட பார்த்தோம்னாக்கா சோதோம் கொமோராவில் போய் அவர் மாட்டிக்கிறாரு. ஆனால் அவர் நீதிமானாக இருந்தார், தேவ பக்தியாக இருந்தார். அவர் ஆனால் காப்பாற்றப்பட்டார். லோத்துவின் மனைவி அவங்க திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? உப்பு தூண் ஆயிட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்குறோம், கொர்நேலியு அவர் நீதிமான தேவனுக்கு பயந்து நல்ல சாட்சி, எப்போதும் ஜபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். தான தர்மங்களை எல்லாம் செஞ்சார். 2வது நீதி என்னும் மார்க்கவசம். 3வது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களில் வச்சுக்கணும். எப்போ நம்ம சுவிசேஷம் சொல்லணுங்க. யாருக்காவது ஒரு ஆத்மாவுக்காவது ஒரு நாளாவது ஏசப்பா பற்றி நம்ம சொல்லணும். ஏசப்பா பற்றி சொல்கிறதுக்கு யாராவது வெக்கப்படணுமா? யாருமே வெக்கமே படக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஏசப்பா பற்றி சொல்ல வெக்கப்பட்டீங்கன்னா, நம்ம செத்து போனதுக்கப்புறம் பரலோகம் போனப்புறம் பிதாவுக்கிட்ட நம்மளை பற்றி ஏசப்பா சொல்கிறதுக்கு அவர் வெக்கப்படுவார். அதனால் நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். அடுத்தது கையில் கேடகம் விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம். ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்ததில்ல, அவர் ஒரே பையனை நீ கொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த டெஸ்ட்டில் ஆபிரகாம் ஜெயிச்சிடுறாரு. அவர் கத்தியை அந்த கழுத்து வரைக்கும் கொண்டு போயிட்டார் கத்தியை. அதுக்கப்புறம் நீ பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, எடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. இப்போ மேரி மார்த்தாளுக்குள்ளே கூட ஒரு விசுவாசம் இருந்தது. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் லாசரு செத்து போயிருக்க மாட்டான் ஆண்டவரே, இப்போ கூட நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ அதை பிதாவானவர் கேட்பார் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அடுத்தது ரட்சண்யம் என்னும் தலை சீரா. ஆக்சிடெண்ட்லாம் நிறையா ஆகுதுல்ல, அதுக்காக நம்ம ரோட்டில் போகும்போது தலைக்கு ஹெல்மெட் போடணும். கீழே நம்ம விழுந்தாலும் தலைக்கு ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி நம்ம தலையில் என்ன இருக்கணுமா, ரட்சிப்பு இருக்கணும். நம்ம ரட்சிப்புன்றது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, அது ஒரு ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும், சர்ச்சுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், நம்ம உபவாசம் பண்ணணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும். அது கண்டினியூஸ் ப்ராசஸாக நடந்துனே இருக்கும். நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்குறோம், சிறைச்சாலை அதிகாரி அவன் முழு குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்தான். லீதியாள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பவுல் பேசிய போது லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அவளும் ஹோல் ஃபேமிலியும் பேப்டிசம் எடுத்திருப்பாங்க. சிலுவையின் உபதேசம்தான் நம்மளுடைய தேவ பலன். 6வது கடைசியாக ஆவியின் பட்டயம், தேவனுடைய வசனம். ஓசியா 6:6 கூட ஒரு வாசியுங்கள். ஓசியா 6:6. இப்போ தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவே பிசாசை எப்படி ஜெயிச்சாருங்க? இப்படி எழுதியிருக்கிறதே, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனோட வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையையும். அப்போது நம்ம இந்த வேதத்தை டெய்லி வாசிக்கணும். நம்ம இந்த வேதம் தான் நம்மளுக்கு சோர்ந்து போயிருக்கும் போது, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது, நம்ம துக்கப்படும் போது, நம்ம வேதனையாக இருக்கும்போது, மனுஷங்களோட வார்த்தைகள்லாம் நம்மளை தேற்றாது. இந்த வேதத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, கிருபையின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த வேலையில் கூட நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பெல்ட்டு நாங்கள் போட்டுக்கணும் ஆண்டவரே. சத்தியமாக ஒரு வாழ்க்கை வாழணும் கர்த்தாவே.
ஆண்டவரே நீதிமானா நாங்கள் எங்கள் மார்க்க வசத்தை போட்டுக்கணும், நீதிமானா வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆண்டவரே பாதரட்சைகளை நாங்கள் போட்டுக்கணும்ப்பா. சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே, அதுக்கு வெக்கப்படவே கூடாது, தைரியம் தாங்க ராஜா. ஆண்டவரே கேடகம் என்னும் விசுவாசத்தை நாங்கள் பிடிச்சிக்கொள்ளணும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்ப்பா. கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்வீங்க. தலை சீரா ரட்சண்யம் ரட்சிப்பு எங்களுக்கு இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரட்சிக்கப்படணும் ராஜா. பரிபூர்ண ரட்சிப்பை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. தேவனுடைய வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் கர்த்தாவே. எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு கூட பேசியதற்காய் நன்றி கர்த்தாவே. உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.